நான் கேட்குறேன்னு கேட்டேன், எல்லார்ட்டையும் இடி ரைடு போகுது, ஏன் சீமான்கிட்ட போல வாங்க, ஏன் போல? அதான் இல்லை அவருக்கு சீமான்ட்ட சுத்தம் இல்லை, பணமே இல்லையா? அப்படி தானே அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க சார். மடியில் கனம் இல்லை, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்லுது. நீங்கள் ரைடு போனால் தானே ஒவ்வொரு ப்ரெஸ் மீட் சொல்லுவார்ல, எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு பாரு, எங்கள் வீட்டில் வருமானம் விட்டு பாருன்னு. நல்ல ஒரு இன்னொரு 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டாங்கன்னு தைரியம், வரமாட்டாங்க. அன்றைக்கி வந்து பாரு. இப்போ வடிவேல் சொல்லலையா, எங்க ரைடு விட்டு பாரு பார்க்கலாம், ரைடு தான் விட்டு பாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இல்லை வருமானம் எப்படி சொல்லுங்கள், எப்படி சாப்பிட்றீங்க? நம்ம கணக்கு போடுவோம் சார். எப்படி சார் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இப்படி தான் சார் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு தான் வருமானமே இல்லை, சம்பளமே இல்லை, எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க? இதெல்லாம் கணக்கு வழக்குறீங்க. ஸோ இதுதான் இங்கே டிஎம்கே கிட்ட வந்து கேட்டால் வந்து இதை வந்து இவங்களுக்கு வந்து ஆகாதவங்க தினம் ரைடு விட்டு என்ன சாதிச்சாங்கன்னு சென்ட்ரல் கமிட்டி இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த இடி வந்து என்ன தான் ரைடு விட்டு என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தகவலே இல்லை. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரைடுன்னு சொல்கிறாங்க. அது அண்ணாமலை கூட பெரிய ட்ரங்க் பட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட வச்சார். சரிங்களா? என்றைக்கு அந்த ட்ரங்க் பட்டி உள்ளே போச்சாங்கன்னா கவர்னர் பதவியே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்குமே அப்படி தானே? ஆமாம், கவர்னர் இருக்கிறாரு ஆனால் இல்லை, அப்படி தானே ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறேன். அதனால் சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அந்த சீமானை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க சார். நம்ம ஓட்டர்ஸ் எடுத்த அந்த கணிப்பில் போக முடியாது. அவங்க வந்து சுத்தமாக லிஸ்ட் அவுட் பண்ணவே இல்லை இவரை.